ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, மே மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த மே மாதம், அதாவது விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார்? பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் ரெட்டை பௌர்ணமி, 2 பௌர்ணமிங்க. மே மாதம் 31 நாட்கள் இல்லைங்களா? 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி, 31ஆம் தேதி ஒரு பௌர்ணமி. இந்த மாதத்தில் 2 பௌர்ணமி. கண்டிப்பாக நீங்கள் முதல் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமியில், அதாவது ஒரு முருகர் கோயிலுக்கு போய் மனசார உங்களோட குறையெல்லாம் சொல்லி சாமி கும்பிட்டுட்டு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. அடுத்த பௌர்ணமி, இந்த மாதம் முடிகிற தேதியில் ஒரு பௌர்ணமி வருது பார்த்திங்கன்னா, 31ஆம் தேதி, அதுக்குள்ளார உங்களோட பிரார்த்தம் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பௌர்ணமி வரக்கூடிய ஒரு தருணம் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இனி வரும் காலங்களில் நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்கன்றதுக்கு நல்ல ஒரு ஆதாரம் இருக்குது. நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். 1. அதே மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு பார்க்கும்போது அக்னி நட்சத்திரம் அப்படின்றது 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து 28ஆம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் தான். 25 நாட்கள். எப்பயுமே அக்னி நட்சத்திரம்னா 21 நாள் தான். ஆனால் இந்த டைம் அக்னி நட்சத்திரம் 25 நாள் வருது. சரிங்களா? கொஞ்சம் உடலில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா குடிங்க. காக்கா குருவிகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு தானியம், தண்ணி அன்னதானம் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இது வெயில் காலம். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள். அந்த உடைய செஞ்ச புண்ணியம் நிச்சயம் நமக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதன் பிறகு வரக்கூடிய சனியுடைய நட்சத்திரமான அனுச நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய புதனுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்கள். கேட்டையில் பிறந்தா கோட்டையில் வாழலாம் அப்படின்றது ஒரு ஐதீகம் உண்டு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, அதாவது தனித்துவமாக இந்த மாதம் நிறையா ஒரு அனுபவங்கள் கலந்து ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. அரசியல்வாதோட சப்போர்ட்டு, பெரிய மனுஷாக்களுடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா புதன் பகவான் உங்களுடைய, அதாவது கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன், அந்த புதன் பகவான் தன்னோட சொந்த ராசிக்கே இந்த மாதம் வர்றது ஒரு அற்புதமான வாய்ப்பு. இப்படி வரக்கூடிய இந்த காலங்கள் எல்லாமே, அதாவது விருச்சிக ராசிக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இனி வரும் காலங்கள் நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது, நான் சொல்கிறேன்னு. அதாவது இப்போ உங்களுக்கு குரு எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறார். அஷ்டமத்து குருவாக இருக்கிறார். அஷ்டமத்து குரு நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம். 2025 மே மாதம் 14ஆம் தேதி உங்களுக்கு அஷ்டமத்து குருவாக ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு உட்காந்தார். இந்த ஒரு வருஷமாக கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடந்தீங்க. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு, துப்புனா அரிசி போகுது, முழுங்குனா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுது, அந்த நிலமை. ஆனால் இப்போ குரு பகவான் வர ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறார். அந்த குரு பயிற்சி அடையும் போது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு உங்கள் ராசி தான் பார்க்குறார். அதனால் அடுத்தது குரு பகவான் 5ஆம் இடமா உங்கள் விருச்சிக ராசி பார்க்குறதுனால, அது இப்போ இருந்தே உங்களுக்கு குரு பகவான் ஓரளவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதனால் எப்படி பார்த்தாலும் குரு பகவான் இதுக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக வர்றதுனால, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குரு பகவானே வழிபட்ட கடவுள் யாருன்னா திருச்செந்தூர் முருகனை தான் வழிபட்டார். முடிஞ்ச வரைக்கும் டைம் இருந்ததுன்னா திருச்செந்தூர் ஒரு தடவை போயிட்டு வாங்க. நிச்சயம் உங்களுக்கு திருப்பம் நடக்கும். முடியாத பட்சமாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயாவது சாமி கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி, கண்டிப்பாக அந்த டைம்லலாம் நீங்கள் முருகர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா, அடுத்த கடைசி 31ஆம் தேதி பௌர்ணமி வருது பார்த்தீங்களா, அதுக்குள்ளார உங்களுக்கு எதிர்பார்க்குற அந்த கேள்வி வெற்றியிலே முடியும். எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரி நீங்கள் சாமி கும்பிடும்போது 4 விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 1, நம்ம குழந்தைங்க பெரிய மனுஷாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. 2வது, வீட்டில் இந்த கடன் தொல்லைகள் தீர்றதுக்கு வாய்ப்பு உண்டு.
3வது வேலையில் மாற்றங்கள், சம்பள உயர்வு, ப்ரமோஷன், டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகிறது, இந்த மாதிரி வேலையில் மாற்றங்கள் கொடுக்கும். 4வது சந்தோஷம், நிம்மதி நிறைஞ்சிருக்கும். சரிங்களா? அனுபவித்து பாருங்கள். நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, மாற்றம் கண்டிப்பாக வரும். சரிங்களா? இப்படி இருக்கும்போது இப்போ பொதுவாக உங்களுடைய ராசியாதிபதி இப்போ எங்கே இருக்கிறாருன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் இடத்துல அற்புதமான இடத்துல இருக்கிறார், குரு வீட்டில். இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி தான். சரிங்களா? உங்கள் ராசியாதிபதி இப்போ 5வது வீட்டில் இருக்கிறது நல்ல ஒரு வாய்ப்பு. அடுத்தது 11ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா, அவர் தன்னோட சொந்த வீட்டுக்கே மாறுறார், மேசராசிக்கே போகிறார். அப்போ மேசராசி தன் சொந்த வீட்டில் போய் செவ்வாய் உட்காரும்போது இந்த கடன் பிரச்சனையெல்லாம் அப்படியே குறைஞ்சிரும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, செவ்வாய் மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னா கடன் பிரச்சனை சுத்தமாக இருக்காது. அப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயும் 10 நாளைக்கு உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். 11ஆம் தேதி வந்து அவர் தன் சொந்த வீட்டுக்கே போகிறார். அதனால் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இந்த குழப்பங்கள் இது எல்லாமே கண்டிப்பாக குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம், குரு பகவான் அடுத்தது உங்களுக்கு ஃபேவராக வராரு. இது முதல் வெற்றி. 2வது, உங்கள் ராசியாதிபதி 10ஆம் தேதிக்கு மேலே அவர் தன் சொந்த வீட்டுக்கே போகிறார். இது அதை விட ஒரு நல்ல ஒரு வெற்றி. அது போக இப்போ மேச ராசியில் தான் சூரியனும் புதனும் சேர்ந்து இணைஞ்சிருக்கிறாரு. புதன் ஆதித்ய யோகத்தில், உங்கள் ராசியாதிபதியோட வீட்டிலேயே அந்த புதன் ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ வெற்றி கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தோடு வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு, குடும்பத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி ரொம்ப நாளாக போய் ஒரு சுற்றி பார்க்குற இடம், போகணும்னு நினச்ச இடம், அதாவது இந்த மாதிரி ஒரு சுற்றுலாத்தலம் ரொம்ப கனவாக இருக்கிறதெல்லாம் நனவாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அது போக இந்த பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேர்றது, அதாவது பகைப்பட்டவங்களாக இருந்தால் ஒன்றா மாறுறது, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதத்தில் இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் உங்களுக்கு அனுபவங்கள் கலந்து ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைப்போகுது. தேவையில்லைன்னு ஒதுக்கி வச்ச விஷயம் அது இப்போ தேவைப்படும். சிறு குச்சி பல்லு உதவு குத்துன்னு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. தொழிலுக்கு ஏதாவது முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அடுத்த மாதத்தில் செஞ்சுக்கலாம். சரிங்களா? நான் அடுத்தது குரு மாறிட்டாருன்னா, உங்கள் ராசி பார்த்தாருன்னா, அதாவது இந்த தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி அந்த சம்பள உயர்வு, ப்ரமோஷன், தொழில் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படும். இந்த சொந்த வீடு கட்டணும், வாங்கணும், புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதேமாதிரி இந்த ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா பொதுவாக இந்த ஒரு மாதம் நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்த மாதத்தில் உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ரெட்டிப்பாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் முயற்சி எடுத்தாலும் எதுவுமே வேஸ்ட்டு தான். ரொம்ப நாளாக செய்யணும்னு நினைக்கிறவங்க என்னால் செய்ய முடியலன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் 1.5 நாள் ஓட்டுற மணி தானே ஓட்டும். அதனால் எனக்கு தெரிஞ்சு, அதாவது 10 பிள்ளைங்க ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டுருக்குறாங்கன்னா அதில் ஜெயிக்க போகிறது நம்ம ஒரே குழந்தை தான். அதுக்காக அந்த 9 பேரும் முயற்சி எடுக்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி முயற்சி எடுங்க. ஆனால் அடுத்த மாதம் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த லவ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு, காதல் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு காதல் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி வந்து அவங்க தடை சொல்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு வழி விடுவாங்க. அது போக எனக்கு படிப்பு ரீதியாக சில தடங்கள் இருக்குதுங்க, படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வேலை வாய்ப்பெல்லாம் நிச்சயம் மாறும். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி குருவாக இருந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட்டு, 2வது வந்து இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லாயிருக்கும். அது போக பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த மனை சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிறவங்களுக்கு, அதே மாதிரி இந்த இரும்பு இயந்திரம் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்களுக்கு, இந்த டிரைவராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்துக்கு மேலே அடுத்தடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சொந்தமாக வண்டி வாங்குறதுக்கு, சொந்த வண்டி போடுறதுக்கு, சிறுசு பெருசு பண்ணி சீர்திருத்தம் பண்ணி உட்கார்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க, பயப்பட வேண்டாம். ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் எதிர்பார்ப்பு இல்லாத ராசி யாருன்னா எனக்கு தெரிஞ்சு விருச்சிக ராசி தான். ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லாவே இருக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். அதான் முன்னே சொன்னேன், பொறுத்துட்டீங்க ஒரே மாதம். சரிங்களா? இப்போ குரு உங்களுக்கு 8ல் இருக்கிறார், அஷ்டம குருவாக இருக்கிறார். அதனால் கொஞ்சம் பெண்டிகள் இருக்கும், தடையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு மாதம் போயிடுச்சுன்னா அடுத்த மாதத்துலேருந்து உங்கள் கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு பிரச்சனை, ஹெல்த்து பிரச்சனை, இது எல்லாமே மாறும். யாருக்கு முன்னாடி நீங்கள் நல்லா வாழணும்னு ஆசைப்பட்றீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா வாழ்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே மாதிரி 15ஆம் தேதி புதனும் சூரியனும் 2 கிரகமே அப்படியே
6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு போய் உட்காரும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் பேருக்கு தகுந்த அந்த மதிப்பு மரியாதை கிடைக்கும். சரிங்களா? அதாவது இன்னாரா இப்படி இருந்தாரே இன்றைக்கி இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா இது போல் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம். இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்விகள் உண்டு. திருமணம் பற்றி கேட்குறீங்களா, குழந்தை பாக்கியத்தை பற்றி கேட்குறீங்களா, தொழிலை பற்றி கேட்குறீங்களா, இண்டிவிஜுவலாக உங்கள் லைஃப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை அனுப்பி பாருங்கள், எப்படி இருக்குதுன்றதை நான் சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா இது பொது பலன். எல்லாத்துக்கும் இப்போ கல்யாணம் நடந்துருமுன்னா எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆகுமா? ஆகாது. குழந்தை பிறந்துரும்னா எல்லாத்துக்குமே குழந்தை பிறந்துருமா? கிடையாது. அதனால் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இதுக்கு மேலே வருது. சொந்த வீட்டில் உட்கார்ற பிராத்தம் கண்டிப்பாக இருக்குது. வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்குது. திருமண யோகம் அமையறதுக்கு வாய்ப்புண்டு. புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு ஒரு வாய்ப்புண்டு. அதனால் எப்படி பார்த்தாலும் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்க போகுது. இனி வரும் காலங்களில் உங்களோட வளர்ச்சி படைச்ச பிரம்மனால் கூட தடுக்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. இதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, அதாவதுன்றது இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.